பச்சை காய் அவ்வளோ நல்லது. அதுவும் வெண்டைக்காவை பச்சையாக நான் என் கணவர் முன்னாடிலாம் சாப்பிடும்போது பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் அப்படி சாப்பிட்டதில்ல. அதை கடையிலேருந்து வாங்கி நல்ல இது பண்ணிவிட்டு பச்சையாக சாப்பிட்டா, அதுவும் பிஞ்சு காய் பச்சையாக சாப்பிட்டா வெள்ளரிக்காய் சாப்பிட்டா மாதிரி இருக்குங்க. வெண்டைக்காவை பச்சையாக சாப்பிட்றேன், வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதுவும் பிஞ்சு வெண்டைக்காய் பாருங்க. மாடெல்லாம் சுகர் வராமல் பிபி வராமல் நல்லா இருக்கேன்னு பார்த்தா இதுதான் காரணம் போல இருக்கு. வெள்ளரி பிஞ்சை சாப்பிட்ற மாதிரி இருக்கு. சுகருக்கெல்லாம் நல்லதாக இருக்கும் போல இருக்கு. இனிமேல் நல்லா சின்ன சின்னதாக வெட்டி அப்படியே சாப்பிடணும். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ எங்கே பார்த்தாலும் ஒரு வெண்டைக்காவை வாஷ் பண்ணி எடுத்துன்னு சாப்பிட ஆரம்பிங்க. அசால்ட்டாக 3 வெண்டைக்காவை சாப்பிட்டேன் பாருங்க. அது மாதிரி பாக்காவையும் சாப்பிட்டு பார்க்கணும். வெண்டைக்காய் பச்சையா முட்டைக்கோஸ் பச்சையா, வெண்டைக்காய் பச்சையா, பீன்ஸ் பச்சையா இதெல்லாம் போட்டு ஒரு சாலடு போட்டு ஒரு நாள் விரதமாக அதை மட்டும் சாப்பிடணும். ஒரு 5 வெண்டைக்காய் சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன்.